ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பகே கௌரி நாராயணீ நமோஸ்துதே. அஸ்வத்வயாய வித்மஹே பத்மகஸ்தாய தீமஹே தன்னோ சூரிய பிரச்சோதயாத். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டுமென்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் தை மாதம் 11ஆம் நாள் 25/1/2026 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவர்களுடைய அன்பையும் ஆசையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று பானுவாரம் என்கின்ற போற்றுகின்ற ஞாயிற்றுக்கிழமை, சூரிய பகவானுடைய வழிபாட்டுக்கு சிறந்த நாள். அதிலும் இன்றைய தினம் இந்த தை மாதத்து அமாவாசை கழித்து வருகின்ற வளர்ப்பிறை சப்தமி திதி. இந்த சப்தமியை ரத சப்தமி என்று போற்றி வணங்குவார்கள். சூரிய பகவானை வணங்குவது. இந்த தை மாதத்து வளர்பிறை சப்தமியிலே இந்த 7 குதிரைகள் கொண்ட ரதமானது, சூரியனுடைய ரதமானது மேற்கு திசை நோக்கி கதிர்களை திருப்பக்கூடியது. இந்த சூரியனுடைய கதிர்கள் மேற்கு திசை சாய்ந்த வண்ணமாக வரக்கூடியது. இது உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஒளியை தருகின்ற வகையிலே இந்த சூரிய பகவானுடைய கதிர்கள் ஆங்காங்கு சென்று எல்லோருக்கும் எல்லா விதமான சிறப்புகளும் தாவரங்கள் முதல் கொண்டு அனைத்து உயிரினங்களுக்கும் உயர்வை தருகின்ற வகையிலே இந்த ரத சப்தமி நாளிலே சூரிய பகவானை வேண்டி வழிபாடு செய்து கொள்வார்கள். அது பல இடங்களிலே, பொதுவாக வட மாநிலங்களிலே பொங்கல் வைத்து வழிபாடு கூட செய்து கொள்வார்கள். சூரியனுக்கு பொங்கல் வைப்பது தை மாதத்திலே இந்த ரத சப்தமியிலே சூரியனுக்கு பொங்கல் வைத்து வழிபாடு செய்து கொள்வார்கள். அதே போல் வடை நிவேதனம் வைத்து உளுந்துலே வடை சுட்டு சூரியனுக்கு நிவேதனம் படைக்கின்ற சிறப்புகளும், ஆலயங்களிலே நவக்கிரகங்களுக்குள்ளே நடுநாயகமாக இருக்கின்ற சூரிய பகவானுக்கு பாலினாலே அபிஷேகம் செய்து இளநீரினாலே அபிஷேகம் செய்து நிவேதனங்கள் வைத்து படைத்து அலங்காரம் செய்து விசேஷமான பிரார்த்தனைகள் செய்யக்கூடிய சிறப்பான நாள் இந்த ரத சப்தமி என்கின்றதாகிய இன்றைய நாள். இந்த ரத சப்தமியிலே சூரியனை வேண்டி பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுது உடல் ரீதியான ரோகங்களை நீக்கக்கூடிய சக்தியும் உண்டு. பொதுவாகவே நாம் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே சூரிய பகவானை வழிபாடு செய்வதற்கு சிறப்பு. இந்த ஞாயிற்றுக்கிழமையிலேயே ரத சப்தமி நாளும் சூரியன் அந்த 7 குதிரைகள் கொண்ட சூரியனுடைய ரதமானது அதனுடைய கதிர்களை மேற்கு திசை நோக்கி பரவ விடுமாம். அது உலகளாவிய ரீதியிலே வாழுகின்ற எல்லா ஜீவராசிகளும் செழிப்போடு வாழ்வதற்கு சூரியனுடைய கதிர்களெல்லாம் சென்று அனைத்து உயிர்களுக்கும் சிறப்பை தருகின்ற வகையிலே அமைந்திருக்கின்ற இந்த ரத சப்தமி என்கின்றதாகிய இன்றைய நாளிலே நாமும் சூரிய பகவானையும் அதிகாலையிலே வணங்கக்கூடியவர்கள் வணங்கி வழிபாடு செய்வதும், அது முடியலையா கோவிலில் போயிட்டு நவக்கிரகங்களுடைய நடுநாயகமாக இருக்கிற சூரிய பகவானுக்கு பால் இளநீர் கொண்டு அபிஷேகங்கள் செய்வித்து பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுதிலும்
எல்லா சிறப்புகளும் கிடைத்து வாழ்வில் உயர்வுகளை எல்லாம் தரக்கூடிய வகையிலே அமைந்திருப்பது இந்த ரத சப்தமியிலே நாமும் ஆலய வழிபாடுகள் செய்வதோடு கண்டிப்பாக பால் இளநீர் கொண்டு சென்று இந்த அபிஷேகத்துக்கு கொடுக்கின்ற பொழுது நமது உடல் ரீதியான ரோகங்கள் அனைத்தும் தீரும் என்ற நம்பிக்கை அடிப்படையிலே செய்கின்ற பிரார்த்தனையோடு சூரிய பகவானுக்கு ஆலயங்களிலே கூட பொங்கல் வைத்து வழிபாடு செய்து கொள்ளலாம். அவ்வாறு செய்து உளுந்து வடை படைத்து வாழைப்பழம் இவையெல்லாம் அங்கே நிவேதனமாக வைக்கப்பட்டு பிரார்த்தனைகள் செய்து வழிபாடு செய்து சிகப்பு பூக்கள் செவ்வரத்தை போன்ற சிகப்பு நிறத்திலே மலர்கள் அதேபோல் சிகப்பு பட்டு சாத்தி வழிபாடு செய்வது அந்த செம்பரத்தை மலர்களோடு தண்ணீரும் சேர்த்து பலமாக வந்து சூரிய பகவானை பிரார்த்தனை செய்கின்ற சிறப்போடு கூடிய நாளில் நாமும் இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சுகினோ பவந்தோ சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.